ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நீ செஷனுக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற vocabulary பார்த்தீங்கன்னா accuse. accuse அப்படின்னா குற்றம். accuse அப்படின்னா குற்றம். accused அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he is standing in front of the crowd as a accused. அவர் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக நிற்கிறாரு. டோன்ட் லுக் அட் ஹிம் as a accused. அவனை குற்றவாளியாக பார்க்காதீங்க. டோன்ட் லுக் அட் ஹிம் அஸ் எ அக்யூஸ்ட். அவனை குற்றவாளியாக பார்க்காதீங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் அப்படின்றபோது அறியாமை இல்லைன்னா கவனக்குறைவு அப்படின்னு பொருள். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டு நாட் பி நெக்லிஜென்ட் ஆன் யுவர் ஒர்க். உன்னோட வேலையில் கவனக்குறைவாக இருக்காது. டு நாட் பி நெக்லிஜென்ட் ஆன் யுவர் ஒர்க். உன்னோட வேலையில் கவனக்குறைவாக இருக்காது. He lost his money because of his negligence. அவனோட அறியாமைனாலேயோ இல்லை கவனக்குறைவுனாலேயோ அவன் அவனோட பணத்தை இழந்துட்டான். He lost his money because of his negligence. Denied. Denied அப்படின்ற போது மறுப்பு. டினை அப்படின்னா மறுப்பு, டினைட் அப்படின்னா மறுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஆம் டினைட் இட் ஃபார் எ ரீசன். ஐ ஆம் டினைட் இட் ஃபார் எ ரீசன். நான் அதை ஒரு காரணத்தினால அதை மறுத்துட்டேன், இல்லைன்னா நான் அதை மறுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் டினைட் இட் ஃபார் எ ரீசன். டேக் திஸ் வித்தவுட் டினைட் இட். டேக் திஸ் வித்தவுட் டினைட் இட். இதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க. இதை மறுக்காமல் வாங்கிக்கோங்க. டேக் திஸ் வித்தவுட் டினைட் இட். ஃப்ராங்க்லி. ஃப்ராங்க் இல்லைன்னா ஃப்ராங்க்லி அப்படின்ற போது வெளிப்படையாக ஓப்பனாக, அதான் ஃப்ராங்க்லி சொல்லுவாங்க. ஐ சே டு ஹிம் ஃப்ராங்க்லி. நான் அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டேன். I said to him frankly. He frankly said he is not interested. அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அவன் வெளிப்படையாக சொல்லிட்டான். He frankly said he is not interested. Renowned. Renowned அப்படின்னா புகழ்பெற்ற அப்படின்னு அர்த்தம். புகழ்பெற்ற, புகழ்பெற்றது. Renowned. திருப்பூர் இஸ் renowned for t-shirt. டிஷர்ட்டுக்கு திருப்பூர் புகழ்பெற்றது. ரத்தன் டாட்டா இஸ் a renowned businessman. ரத்தன் டாட்டா ஒரு புகழ்பெற்ற பிஸ்னஸ்மேன். ரத்தன் டாட்டா இஸ் ஏ ரினவுண்டு பிஸ்னஸ்மேன். ப்ராமினென்ட். ப்ராமினென்ட் அப்படின்னா முக்கியமான, மிகவும் முக்கியமான அப்படின்றது அர்த்தம். ப்ராமினென்ட். ஹீ இஸ் எ ப்ராமினென்ட் பர்சன் இன் த சொசைட்டி. இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு முக்கியமான மனிதர். ஹீ இஸ் எ ப்ராமினென்ட் பர்சன் இன் த சொசைட்டி. இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு முக்கியமான மனிதர். He is doing a prominent role in that movie. He is doing a prominent role in that movie. அவர் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி. இன்ஃபீரியாரிட்டி அதாவது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு அர்த்தம். இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. He is having a inferiority complex. அவருக்கு தாழ்வு மனப்பான்மை உள்ளது. அவருக்கு தாழ்வு மனப்பான்மை உள்ளது. தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிடுகிறது. ஓகே, யுவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மைண்ட் செட் மேக்ஸ் யூ லூசர். உன்னோட தோல்விக்கு எல்லாமே காரணம் உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். உன்னோட தாழ்வு மனப்பான்மை தான் காரணம் உன்னோட தோல்விகளுக்கும் நீ லூசராக இருக்கிறதுக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேபிட். ரேபிட் அப்படின்னா ரொம்ப வேகமாக, ரொம்ப வேகமாக, முயல் வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது. ஹிஸ் பிஸ்னஸ் க்ரோவிங் ரேபிட்லி. அவரோட தொழிலை ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. ஹிஸ் பிஸ்னஸ் க்ரோவிங் ரேபிட்லி. அவரோட பிஸ்னஸ் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. ஹிஸ் ரேபிட் சேஞ்ச் ஷூக் மீ. அதாவது பாஸ்டில் சொல்கிறேன் நான். ஷூக் அப்படின்ற ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஷாக். ஓகே, ஸோ ஹிஸ் ரேபிட் சேஞ்ச் ஷூக் மீ. அவரோட இந்த ரேபிட்டான ஒரு சடனான ஒரு வேகமான ஒரு மாற்றம் என்னை உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கன்னா கர்ஸ். கர்ஸ் அப்படின்னா சாபம், சபித்தல் அப்படின்றது கர்ஸ். ஷீ கஸ்ட் ஹிம் வென் ஷி வாஸ் இன் ஆங்க்ரி. ஷீ கஸ்ட் ஹிம் வென் ஷி வாஸ் இன் ஆங்க்ரி. அவள் கோபமாக இருக்கும்போது அவனை சபிச்சிட்டா. அவள் கோபமாக இருக்கப்போ அவனை சபிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். ஷீ கஸ்ட் மீ. அவள் என்னை சபித்தாள். ஷீ கஸ்ட் மீ. அவள் என்னை சபித்தாள் அப்படின்றது. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீட்லெஸ். நீட்லெஸ் அப்படின்னா தேவையற்ற அப்படின்னு பொருள். தேவையற்ற அதாவது நீட்லெஸ். ஒய் ஆர் யூ பையிங் ஏ நீட்லெஸ் திங்ஸ். நீ தேவையில்லாத பொருட்களாக எதுக்காக வாங்கிட்டுருக்க? ஒய் ஆர் யூ பையிங் ஏ
நீட்லெஸ் திங்ஸ். நீ தேவையற்ற பொருட்கள்லாம் எதுக்காக வாங்கிட்டுருக்க. இட் இஸ் நீட்லெஸ் ஸ்பீச். இது வந்து தேவையற்ற பேச்சு. அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ பேசிகிட்டு இருக்க. ஸோ இது வந்து தேவையில்லாத பேச்சு. இட் இஸ் எ நீட்லெஸ் ஸ்பீச். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான vocabularies பார்க்கலாம். And then don't forget to subscribe my channel. Okay, bye.